பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். மதிலையா அப்படிங்கிற கிராமத்துல ராமு லக்ஷ்மணா அப்படிங்கிற அண்ணன் தம்பி இருந்தாங்க. அவங்க ஒரே வீட்ல தான் இருந்தாங்க. அவங்களது கூட்டு குடும்பம். ராமு லக்ஷ்மணாவுக்கும் கல்யாணமாச்சு. ராமு பொண்டாட்டி சாந்தி, லக்ஷ்மணா பொண்டாட்டி ஷர்மிளா. ராமு அவனோட சொந்த பணத்துல ஒரு அரிசி குடோன்னு வச்சிருந்தான். இப்படி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். லக்ஷ்மணா நிறைய படிச்சிருந்தாலும் அவனுக்கு வேலை இல்லாம வீட்ல இருந்துகிட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் காலையில ராமு லக்ஷ்மணா 2 பேரும் நல்லபடியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. டே தம்பி ராமு, நம்மளுக்கு தான் கோடவுன் இருக்குல்ல, இப்போ பண்டிகை சமயம். இந்த கோடவுன்ல வேலை செய்ய ஜனங்க ரொம்ப குறைவா தான் வராங்க. எனக்கு துணையா இருக்க நீ வரியாடா? சரிங்க அண்ணன், யாரோ மாதிரி நீங்க என்ன இப்படி கூப்பிடணுமா என்ன? சரிடா தம்பி, அப்போ சீக்கிரமா சாப்பிட்டு என் கூடிய வாடா. சரிங்க அண்ணன், இருங்க, சாப்பிட்டு சீக்கிரமா வரேன். சர்மிளா, நான் அண்ணன் வேலை செய்யற கோடவுனுக்கு போறேன். அண்ணனுக்கு கொஞ்சம் வேலையில துணையா இருக்கேன். இது பண்டிகை நேரமாச்சே, ஜனங்க யாரும் வரமாட்டேங்கிறாங்களா, நான் போறேன் அப்படின்னு அவனோட பொண்டாட்டி கிட்ட சொன்னான். சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அவனோட பொண்டாட்டி ஷர்மிளா சொன்னா. அண்ணன் தம்பி 2 பேரும் ஸ்கூட்டர்லயே 2 பேரும் கிளம்பி கோடவுனுக்கு போனாங்க. லக்ஷ்மணா நல்லா படிச்சவன். லக்ஷ்மணா கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்துகிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ராமு ஜனங்களுக்கு எங்கெங்க என்னென்ன போடணும் அப்படின்னு அதை பத்தி சொல்லி வேலை வாங்கிக்கிட்டு இருந்தான். இப்படி அண்ணன் தம்பிங்க 2 பேரும் நல்லபடியா ஒத்துமையா வேலை செஞ்சாங்க. இந்த பக்கம் வீட்ல சாந்தி ஷர்மிளா 2 பேரும் ஒத்துமையா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஷர்மிளா சாந்தி கூட ஒத்துமையா அக்கா தங்கச்சிங்க மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ராமையா வேலை செய்யற இடத்துல ஒரு ஆள் இருந்தான். அவன் பேரு சாந்தையா. அவன் ராமையா லக்ஷ்மணா ஒத்துமையா இருக்கிறது பார்த்து அவங்களை எப்படியாவது பிரிக்கணும்னு பிளான் போட்டான். கோடவுன்ல காசோட விவகாரத்தை எல்லாம் லக்ஷ்மணா செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படி நாட்கள் போச்சு. ஒரு நாள் காலையில ராமு சீக்கிரமா கோடவுனுக்கு வந்தப்போ அந்த சாந்தையா இதுதான் சரியான நேரம் அப்படின்னு ராமு கிட்ட, ஐயா நீங்களே இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க, உங்க தம்பி இன்னும் வரல? வருவான் சோமையா, அவனுக்கு கொஞ்சம் வேலை கொடுத்துட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டு வருவான். நான் பில்லை எடுத்து வைக்கணும்ல, அதுக்குதான் சீக்கிரமா வந்தேன். ஐயா நீங்க எதுவுமே யோசிக்கலன்னா உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டா, நீங்க உங்க தம்பியோட அதிகமா வேலை செய்றீங்க. உங்க தம்பியோட நீங்க தான் அதிகமா கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. உங்க தம்பிக்கு கொஞ்சம் வேலை செய்ய சொல்லலாம்ல. என்ன சோமையா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் யாரோவா? அவன் என்னோட தம்பி, சின்னவன் கூட. அதனால நிறைய வேலைய நான் செஞ்சாலும் பரவாயில்ல. ஐயோ ஐயா, நான் வேணும்னு சொல்லலங்க ஐயா, ஆனா உங்களோட கஷ்டத்துல தான் உங்க தம்பி வளர்றாரு. அவரே சொந்தமா ரைஸ் மில்ல கூட கட்டியிருக்காரு. அவரே அப்படி வாழும்போது நீங்க அவங்களுக்கு செலவு பண்ணா நீங்க எப்ப பணக்காரர் ஆகுறது? உங்க கோடவுன்ல வேலை செஞ்சு உங்க தம்பி பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு அப்படின்னு கலக்கத்தை மூட்டி விட்டான். ராமு சீத்தையா சொன்னதே யோசிச்சுக்கிட்டு, என் தம்பி என்னோட குடோன்லயே வேலை செஞ்சு பெரிய பணக்காரர் ஆகுறானா? நாங்க 2 குடும்பமும் ஒரே வீட்ல தான் இருக்கோம். இதுக்கப்புறம் ஒரே வீட்ல இருக்க கூடாது. என்னோட குடோன்ல வேலை செஞ்சு அவன் எப்படி பணக்காரர் ஆவான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே லக்ஷ்மணா குடோனுக்கு வந்தான். அப்போ ராமு இருக்கல. லக்ஷ்மணா காசை கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள ராமு வந்தான். அண்ணன் எங்க போயிருந்தீங்க? நான் காசை கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சரி, ஏதோ நல்ல காரியத்தை செய்யற மாதிரி சொல்ற. அண்ணன் மூஞ்ச திருப்பிக்கிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ராமு கோவப்பட்டுக்கிட்டு போறத பார்த்து லக்ஷ்மணா, என்ன இது இன்னைக்கு எங்க அண்ணன் இவ்வளவு கோவமா இருக்காரு? எதுக்கு? யாருக்கிட்டையாவது இவரு சண்டை போட்டாரா? இல்லனா வியாபாரத்துல நஷ்டம் ஆயிருக்கும், அதுக்குதான் இப்படி இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். லக்ஷ்மணா எப்பவும் போல அரிசி குடவனுக்கு வந்தப்போ ராமு மூஞ்சிய திருப்பிக்கிட்டான். அத பார்த்த உடனே லக்ஷ்மணா ராமுவை பார்த்து இப்படி கேட்டான். லக்ஷ்மணா கூப்பிட்ட உடனே ராமு லக்ஷ்மணாவை பார்த்து இப்படி சொன்னான். அண்ணன் என்ன ஆச்சு? எதுக்காக அவ்வளோ கோவமா இருக்கீங்க? என்ன நடந்தது? ஏதாவது வியாபாரத்துல உங்களுக்கு நஷ்டமாயிடுச்சா அண்ணன்? இல்ல இல்ல, எனக்கு வியாபாரத்துல எந்த நஷ்டமும் ஆகல. என்னோட வாழ்க்கையில தான் நஷ்டமாயிடும் போல. நான் சம்பாதிக்கிற காசுல தான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும், ஆனா யாரோ எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, எதுக்கண்ணே அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? நானும் கஷ்டப்படுறேன் இல்லண்ணே. என்னைக்கும் பேசாம இன்னைக்கு ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் தான் அதிகமா சம்பாதிக்கிறேன். எனக்கு வர வருமானத்துல தான் இந்த குடும்பமே நடக்குது. உன்னோட சம்பாதனைக்கு முன்னாடி
என்னோட சம்பாதனை தான் அதிகம். அதுக்காக தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நம்ம 2 குடும்பமும் பிரிஞ்சு வேற வேற ஆயிட்டோம்னா அவங்கவுங்க கஷ்டத்துல அவங்கவுங்க குடும்பம் வளரும். லக்ஷ்மணனுக்கு ராமு சொன்ன உடனே என்ன பேசணும்னே தெரியாம மௌனமா நின்னுட்டான். ராமு வீட்டுக்கு போய் அங்க நடந்த பிரச்சனைய பத்தி தன்னோட பொண்டாட்டிக்கிட்ட சொன்னான். அந்த விஷயத்த கேட்ட சாந்தி இப்படி சொன்னா, ஏங்க யாராவது சொல்லி கொடுத்து பேசுறீங்களா இல்ல நீங்களே சுயமா முடிவெடுத்து பேசுறீங்களா? நீங்க தான் அவரை வேலைக்கு கூட்டிட்டு போனீங்க. நீங்க படிக்கல, அதனால கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. அவரு படிச்சிருக்காரு, அதனால அவரு கஷ்டப்படாம சம்பாதிக்கிறாரு. அப்பாவுக்கு அப்புறம் அண்ணன்னு நீங்க தானங்க இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அவரை விட்டுட்டு நம்ம தனியா போறது தப்பு இல்லையா? அது ரொம்ப பெரிய தப்புங்க. இங்க பாரு சாந்தி, நான் சொன்னது செய். அதை தவிர எனக்கு நீ புத்தி சொல்ல வராத. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். நம்ம தனி கொடுத்தனும் போயே ஆகணும். அதுக்கேத்த ஏற்பாடு பண்ணு. நான் யாரு பேச்சையும் கேக்குறதாவே இல்ல. சரிங்க, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க தம்பியோட அருமை உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டா. இப்படி மறுநாள் லக்ஷ்மணா எப்பவும் போல கோடவுனுக்கு வந்தா. கோடவுன்ல இருக்கிற ஜனங்க எல்லாம் அவங்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசினாங்க. அவன் கூட எப்பவுமே கோடவுன்ல இருக்கிற ஜனங்க கிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு அவங்க மனசுல நல்ல இடத்த பிடிச்சிருந்தான். இத ராமு கூட பார்த்தான். ராமு தன்னோட மனசுல, இவனை எப்படியாவது இந்த கோடவுனுக்கு வர விடக்கூடாது. இவன் என்னை விட நல்ல பேரை சம்பாதிச்சிருக்கான். இந்த ஜனங்களை இவன் கூட வேலை செய்யவே விடக்கூடாது. அப்போ அவங்களே எனக்கு எதிராவே திரும்பிடுவாங்க. அப்புறம் என் தம்பி என்னை விட பெரிய பணக்காரன் ஆயிடுவான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் ராமு. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. டே தம்பி, எனக்கு நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கலடா. அதனால நான் தனி கொடுத்துன்னு போனோன்னு யோசிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, நான் ஒண்டியா சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல தான் இந்த குடும்பமே உக்காந்து சாப்பிடுது. உனக்குன்னு பெரிய சம்பாத்தியம் எதுவுமே இல்ல. நீ கூட என்ன நம்பிதான் வாழ்ற. அதனால இதுக்கப்புறம் ஒன்னா இருக்கிறத விட்டுட்டு அப்பா அம்மா சொத்தை நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். சரி அண்ணன், உனக்கு என்ன தோணுதோ அதுபடி நீ செய். எதுக்கு சொல்றேன்னா, உனக்கு ஒரே வீட்டுல நம்ம எல்லாம் இருக்கிறது இஷ்டம் இல்ல. எனக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு. உங்க இஷ்டப்படி செய்யுங்க. நான் வேணா போயிடுறேன். சரி, அப்போ காலையிலேயே நம்ம சொத்தை பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மண போய் படுத்துக்கிட்டான். ராமு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு லக்ஷ்மணவோட கதவை தட்டினான். அண்ணே, என்னங்கண்ணே, காலையில சீக்கிரமா எந்திரின்னு சொன்னல, சீக்கிரமா எந்திரிச்சு வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மணா அவனோட பொண்டாட்டி ஷர்மிளாவை கூட்டிக்கிட்டு வந்தான். இங்க பாரு தம்பி, நம்ம அப்பா சம்பாதிச்ச வீட்ல புது வீடு எனக்கு, பழைய வீடு உனக்கு. நம்ம விளைவிக்கிற வயலு எனக்கு. நம்ம விளைச்சலே போடாம இருக்கிறோமே வயலு, அது உனக்கு. அண்ணன், புது வீட வேணா நீங்க எடுத்துக்குங்க. ஆனா எனக்கு விவசாயமே தெரியாது. அந்த மாதிரி வயலை எனக்கு கொடுக்காதீங்க. அந்த இடத்துல தண்ணிக்கும் கஷ்டம்தான். அங்க விளைச்சலே செய்ய முடியாது. எப்படிங்க அண்ணன் நான் அங்க விளைச்சல செய்வேன்? ராமு மட்டும் புது வீட்டையும் நல்லா தண்ணி இருக்கிற இடமா பார்த்து அவன் எடுத்துக்கிட்டான். அந்த இடத்து கூட சேர்ந்து பெரிய கிணறையும் அவனே எடுத்துக்கிட்டான். லக்ஷ்மணா அவங்க அண்ணன் சொன்ன மாதிரியே பழைய வீட்டுக்கே வந்துட்டான். அந்த பழைய வீடு ரொம்ப தூசி தும்மலா இருந்துச்சு. அந்த வீட்டை பார்த்து லக்ஷ்மணா அவன் பொண்டாட்டி ஷர்மிளா ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்ன பண்ண போறோம்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, இப்ப நம்ம கவலைப்பட்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. நம்ம எந்த கஷ்டம் வந்தாலும் தைரியமா நிமிர்ந்து நிக்கணுங்க. அப்பதான் நம்ம நல்லா வாழ முடியும் அப்படின்னு முடிவெடுத்து அவங்க 2 பேரும் தைரியமா அந்த வீட்டை சுத்தம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்த அந்த வயலையும் விவசாய பூமியா ஆக்குனாங்க. ஆனா விவசாயம் செய்ய அந்த பூமியில தண்ணி இருக்கல. அதுக்கு என்ன பண்றதுன்னு லக்ஷ்மண யோசிச்சான். அப்போ அந்த இடத்துக்கு ஷர்மிளா வந்தா. அப்போ லக்ஷ்மணா ஷர்மிளா கிட்ட இப்படி சொன்னா, ஷர்மிளா, நம்ம விவசாயம் செய்யணும்னு துடிக்கிறோம். ஆனா இந்த பூமியில தண்ணியே இருக்காது. இந்த மாதிரி நிலத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? ஏங்க அவ்வளோ கவலைப்படுறீங்க? நம்ம இருக்கிற இடத்துல ஒரு கிணறு தோண்டலாங்க. அப்போ அந்த கிணத்துல பூமி அடியில தண்ணி இருக்கும். அந்த தண்ணி நம்மளுக்கு விவசாயத்துக்கு உபயோகத்துக்கு வரும். எதுக்கு நம்ம கவலைப்படணும்? ஆமா சர்மிளா, நீ சொல்றது கூட உண்மைதான். எவ்வளவு நல்ல ஐடியா உனக்கு தோணி இருக்கு அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து ஒரு பக்கம் கிணற தோண்டலாம் அப்படின்னு முடிவெடுத்து புறப்பட்டு வந்தாங்க. அவங்க யோசிச்ச மாதிரியே அங்க கிணற தோண்ட ஆரம்பிச்சாங்க. இப்படி புருஷன் மண்ணை தோண்டி தோண்டி குடுக்க பொண்டாட்டி போய் கொட்டிக்கிட்டு இருந்தா. லக்ஷ்மணா மண்ணை தோண்ட தோண்ட உள்ள தங்கம் புதையில இருந்தது. அவங்க தோண்ட தோண்ட தங்கம் வெளியே வந்துகிட்டே இருந்தது.
கடவுள் எங்களுக்காக கொடுத்த புதையல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. லக்ஷ்மணா கொஞ்சம் தங்கத்தை கொண்டு போய் தங்க நகைக்காரங்கிட்ட கொடுத்தான். அவன் இது நல்ல தங்கம்னு சொன்னான். அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்தான். அந்த பணத்துல அவங்களும் பெரிய வீட்டை கட்டினாங்க. ராமு அடுத்தவங்க பேச்ச கேட்டு ரொம்ப கடங்காரனா ஆயிட்டான். அவன் அவனோட கோடனியும் வித்துட்டு அவனோட வயல கூட வித்துட்டான். இருந்தாலும் அவனுக்கு கடன் அடிக்க பணம் பத்தல. அதுக்கப்புறம் அவனுக்கு இருந்தது அவனோட வீடு மட்டும்தான். தன்னோட தம்பிக்கு அவன் செஞ்ச துரோகத்தை நினைச்சு தம்பிகிட்டயே மறுபடியும் வந்தான். தம்பி, என்ன மன்னிச்சிடுறா. அவங்க இவங்க பேச்ச கேட்டு உன்னை வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டேன். உன் காலில் விழுந்து கேக்குற, என்ன மன்னிச்சிடுறா. நீ தாண்டா என்ன காப்பாத்தணும், என்ன காப்பாத்துறா. சேச்ச அண்ணன், எதுக்காக அப்படி பேசுறீங்க? நீங்க வயசுல பெரியவங்க, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இப்ப என்கிட்ட இந்த வீட்டை தவிர எதுவுமே இல்ல, எல்லாத்தையும் இழந்துட்டேன். நம்ம தலையில என்ன எழுதிருக்கோ அதுதானே நடக்கும். நீ எங்கேயுமே போவாது. நீ என் கூடிய இதே வீட்ல இரு. நம்ம 2 பேரும் ஒத்துமையா இருக்கலாம். இப்படி ராமு லக்ஷ்மணா 2 பேரும் ஒரே வீட்ல இருந்துகிட்டு சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம யாருக்காவது அநியாயம் பண்ணா அந்த அநியாயம் நம்மளுக்கே திரும்பி துரோகமா மாறிடும். இதுதான் இன்னியோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். 1000 பேரு தங்குற மாதிரி ஒரு வீடு. அந்த வீடு மட்டும் இல்ல, 2000 ஏக்கர் பூமிக்கு அவன் சொந்தக்காரன். அது மட்டும் இல்ல, ஊருக்குள்ள பட்டுப்பூச்சிய விக்கிற ஒரு பெரிய வியாபாரி அவன். அவன் பேருதான் ராகவ பூபதி. பூச்சி இருக்கிற வயலுக்கு மருந்தடிச்சிங்களா? பட்டு பூச்சில இருந்து பட்டை எடுத்தீங்களா அப்படின்னு ராகவையா காலையிலேயே மரத்து நாற்காலியில உக்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ராகவ பூபதி ஐயா வேலை சொன்னாருன்னா 100 ஆறானாலும் 6 100 செஞ்சுதான் ஆகணும். இப்படி பூபதி ஐயா வேலையை சொன்னாருன்னா உயிர் போனாலும் செஞ்சுதான் ஆகணும். காசு மட்டும் நேரத்துக்கு உங்களுக்கு வேணும், ஆனா நீங்க மட்டும் நேரத்துக்கு வேலைக்கு வர மாட்டீங்க. இப்படி அவங்க கூட வேலை செய்யறவங்கள திட்டிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு காசை கொடுத்தாரு. ராகவ பூபதிக்கு நொல்ல கண்ணு இருந்தது. அத பத்தி யாராவது பேசுனா அவருக்கு ரொம்பவே கோவம் வந்துகிட்டு இருந்தது. ராகவ பூபதி கிட்ட பணம் இருக்கிற கர்வத்தால யாருமே அவரை பார்த்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராகவையா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, ஐயோ தலை ரொம்ப வலிக்குதே, என்ன பண்றது அப்படின்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சாரு. என்னதான் மருந்து போட்டாலும் தைலம் தேய்ச்சாலும் வலி குறையவே இல்ல. என்ன இந்த வலி குறையவே மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வராண்டால வந்து உக்காந்தாரு. ராகவையாவை பார்த்த உடனே எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அந்த ஆள இவ்ளோ சமாதானமா யாருமே இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. டேய் ரங்கா அப்படின்னு ரொம்ப நிதானமா கூப்பிட்டாரு. இப்படி நிதானமா ராகவையா கூப்பிடும்போது எல்லாருமே அப்படியே நின்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க. ரங்கா இங்க வா. இப்படி பூபதி ஐயா கூப்பிட்ட உடனே அங்க வேலைக்காரன் கூட, ஐயா சொல்லுங்க ஐயா, தலை ரொம்ப வலிக்குதுடா, தலை வெடிச்சு போற மாதிரி இருக்கு அப்படின்னு தலை மேல கை வச்சுக்கிட்டு சொன்னாரு. பூபதி ஐயா சமாதானமா இருக்கிறதுக்கு இதுதான் காரணம்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். டே ரங்கா, நீ போய் வைத்தியரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ரங்கா வைத்தியரை கூட்டிட்டு வர்றதுக்காக போனான். ஐயா நீங்க சீக்கிரமா வாங்க ஐயா, எங்க ஜமீன்தாரரு தலைவலியால ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்காரு. தலைவலி தானே, கொஞ்சம் நிதானமா உக்காந்தா எல்லாமே சரியாயிடும். ஐயா இல்லங்க ஐயா, அவரு ரொம்ப துடிக்கிறாரு, வாங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே வைத்தியரு கையில மருந்து பொட்டியை எடுத்துக்கிட்டு வந்தாரு. வைத்தியர் ஐயா வரும்போதே நிறைய மூலிகை செடிய கொண்டு வந்தாரு. பூபதி ஐயாவுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்து அந்த மூலிகை இலையிலிருந்து மருந்தை எடுத்து தலைக்கு கட்டி கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. வைத்தியர் ஐயா கூட அங்கதான் இருந்தாரு. ராகவையா அங்கே இருக்கிற நாற்காலியில உக்காந்து இருந்தாரு. வாப்பா, அவரை எழுப்பாம நிதானமா போலாம். இப்படி வைத்தியரும் ரங்காவும் கொஞ்ச தூரத்துல வந்து நின்னுக்கிட்டு வைத்தியரு கஷாயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படி மறுநாள் காலையில, வைத்தியர் ஐயா நீங்க என்னவோ மந்திரம் செஞ்ச மாதிரி என்னோட தலைவலி போயிருச்சு, ஆச்சரியமா இருக்கு. இப்படி வைத்தியரை ரொம்ப புகழ்ந்துகிட்டு இருந்தாரு. ரங்கா உள்ள போய் வைத்தியருக்கு தேவையான காசை கொண்டு வா அப்படி சொன்ன உடனே ரங்கா உள்ள போனா. வைத்தியருக்கு கண்டம் இங்கதான் இருக்கு. என்ன வைத்தியர் ஐயா, வேற என்ன விஷயம்? வேற என்னங்கய்யா இருக்கு? உங்களோட கண்ணு நரம்புல
ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு தலைவலி வருது அப்படின்னு சொன்ன உடனே பூபதி ஐயாவுக்கு கோவம் வந்துச்சு. ஆனா வைத்தியர் அதை பார்க்காம பேசிக்கிட்டே இருந்தாரு. உங்களுக்கு நொல்ல கண்ணு வர்றதுக்கு கூட காரணம் இதுதான் அப்படின்னு சொன்ன உடனே கோவம் உச்சிக்கேறிச்சு. என்னோட நொல்ல கண்ணை பத்தி பேசுறியா? உன்னை இந்த ஊர்லயே இருக்க விட மாட்டேன். இப்படி வைத்தியருக்கு காசை கொடுக்காம அங்கிருந்து அனுப்பி வச்சிட்டான். இப்படி அவனோட குறைங்களை யாராவது சொன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான். இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. அவனோட பிறந்த நாள் வந்தது. எல்லாருக்கும் தெரியற மாதிரி என்னோட படத்தை வரையணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரங்காவை கூப்பிட்டான். ரங்கா, என்னோட படத்தை யாருகிட்டயாவது வரைய சொல்லு. யாரு ரொம்ப நல்லா வரையறாங்களோ அவங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு கொடுக்கப்படும்னு டங்கோரவ அடி. அப்படி ரங்காவுக்கு சொன்னதுனால ரங்கா ஊருக்குள்ள போய் டங்கோரவ அடிச்சான். ஆனா நிறைய பேரு எங்களுக்கு எதுக்கு வீணா பிரச்சனை அப்படின்னு வராம இருந்துட்டாங்க. ஆனா ராமநாதம் சோமநாதம் இவங்க 2 பேரும் மட்டும் வந்தாங்க. யாரு நல்லா வரையறீங்களோ அவங்களுக்கு காசு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ராமமூர்த்தி மட்டும் பூபதி ஐயாவை பார்த்து இப்படி சொன்னா, ஐயா, எங்களுக்கு முதல்லயே காசு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ஜமீன்தாரர் ஐயா ஆச்சரியப்பட்டான். எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்கு, அதனால முதல்லயே காசு கொடுத்தா நல்லா வரையுவோம். அது மட்டும் இல்லாம எங்களுக்கும் உற்சாகமா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் தைரியமா சொன்னான். அப்ப பூபதி அவங்களுக்கு அவங்க கேட்ட மாதிரி காசை கொடுத்தான். ராமமூர்த்தி சோமநாத்தும் காசை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அந்த காசுல உடம்புக்கு முடியாத அவங்க அம்மாவை பட்டணத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சரி பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். அப்போ சோமநாத்தும் பூபதி ஐயாவோட உருவத்தை வரைஞ்சு, கொண்டு வந்தீங்களா, காட்டுங்க அப்படி சொன்ன உடனே சோமநாத்தும் அவன் வரைஞ்ச உருவத்தை காட்டினான். ஆனா அந்த உருவம் ரொம்ப நல்லாதான் இருந்தது. அதுல பூபதி ஐயாவோட நொல்லக்கண்ணு நல்லா எடுத்து தெரிஞ்சது. அத பார்த்து, அப்போ எனக்கு நொல்லக்கண்ணு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியற மாதிரி செய்றியா? எனக்கு நொல்லக்கண்ணு இல்ல, நீ என்னைய அவமானப்படுத்துறியா அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு கேட்டான். ஐயா, நான் ஒரு தடவை ஒருத்தரை பார்த்தேன்னா அவங்கள அப்படியே அசலா வரையறதுதான் என்னோட வேலை. இந்த வேலையில எப்பவுமே தப்பு நடக்காது அப்படின்னு அவனோட வேலையை பத்தி எடுத்து சொன்னான். அப்போ பூபதி ஐயாவுக்கு கோவம் வந்து, வரைய தெரியலனாலும் ரொம்ப திமிராதான் பேசுற அப்படின்னு அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு ராமநாதத்தை அடிச்சு அங்கிருந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சான். ராகவ பூபதி பெரிய மனுஷன் ஆனதுனால யாருமே எதுவுமே பேசாம போயிட்டாங்க. இந்த விஷயம் ராமமூர்த்திக்கு தெரிஞ்சது. ராமமூர்த்தி ரொம்ப பயந்துகிட்டே, ஐயோ, சோமநாதத்தை இப்படி அடிச்சாங்கன்னா என்ன கூட இப்படிதான் அடிப்பாங்க. ரொம்ப பயந்துகிட்டே இருந்தான். ஒவ்வொரு நொடி கூட சரியா சாப்பிடாம பயந்துகிட்டு இருந்தான். அம்மா கிட்ட கூட சரியா பேசுறதே இல்ல. வீதியில நடந்து போகும்போது ஜமீன்தாரர் ஐயாவோட ஜனங்க எங்கானா பாத்துருவாங்க அப்படின்னு பயந்துகிட்டே அந்த ஊருக்குள்ள நடந்துகிட்டு இருந்தான். என்னோட வேலையே என்னால செய்ய முடியலையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ராமமூர்த்தியோட அம்மா வீட்டுல உக்காந்து இருக்கும் போது உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ரொம்ப அவசரத்துல அம்மா கிட்ட வந்து, அம்மா அம்மா, ராகவ பூபதி ஐயாவோட ஆளுங்க வராங்க, நான் இல்லன்னு சொல்லு அப்படி சொல்லி அவன் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. வெளியே வந்து பையன் இல்லன்னு சொன்னாங்க. பையன் வீட்டுல இல்லப்பா, வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே வேலைக்கார அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அம்மா உள்ள வந்தாங்க. அம்மா போயிட்டாங்களா? அவங்க போயிட்டாங்க, நீ எதுக்காகப்பா இப்படி ஒளிஞ்சுக்கிட்ட இப்படி நடந்தத சொன்னா ராமமூர்த்தி. அப்ப அவங்க அம்மா சின்னதா சிரிச்சுக்கிட்டே, என்னம்மா சிரிக்கிறீங்க? நம்ம கையில ஆகுற வேலையை வச்சுக்கிட்டு எதுக்காகட பயந்து நடக்கணும் இப்படி பொடி வச்சு சொன்னாங்க. எந்த வேலை செஞ்சாலும் பயம் இல்லாம செய்யணும். உன் கையில தான் வேலை இருக்குல்ல, எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் பயப்படக்கூடாதுப்பா. உன் கையால அவங்களுக்கு வேலையை கத்துக்கொடு அப்படி அம்மா ராமமூர்த்திக்கு சொன்னாங்க. ராமமூர்த்திக்கு அம்மா சொன்னது சரின்னு தான் தோணிச்சு. இப்படி ராமமூர்த்தி ஜமீன்தாரர் ஐயாவோட உருவத்தை வரையலாம் அப்படின்னு அன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்காம வரைஞ்சான். ஜமீன்தாரர் ஐயா அதை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி ஜமீன்தாரர் ஐயா ஒரு கண்ணை மூடிக்கிட்டு வேட்டையாடுற மாதிரி அவரோட உருவத்தை வரைஞ்சு, ஜமீன்தாரர் ஐயா, உங்களை பார்த்தா புலிய வேட்டையாடுற மாதிரி இருக்கு, அதனாலதான் புலிய வேட்டையாடுற மாதிரி உருவத்தை வரைஞ்சேன். உங்க புகழை பத்தி முன்வர வருஷத்துல கூட எல்லாரும் பேசப்படணும் அப்படின்னு சொன்ன உடனே பூபதி ஐயா மூஞ்சில ஒரு தெளிவு வந்தது. சொல்லு, உனக்கு என்ன வேணும், என்ன கொடுக்கணும் நான் உனக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாரு. கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. ஜமீன்தாரர் ஐயா,
நம்மளுக்குள்ள எல்லாருகிட்டயும் ஒரு குறை இருக்கு, அது தப்பு இல்ல. அத பார்த்து நம்ம பயந்துகிட்டு மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது ரொம்ப பெரிய தப்பு. இப்படி அவனோட மனசுல இருக்கிறத தெளிவா சொன்னான். பூபதி ஐயா அத கேட்டு, நீங்க எனக்கு கொடுக்கற பரிசு அப்படின்னா இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச அந்த சோமநாதனை உள்ள கூட்டிட்டு வாங்க, எனக்கு கொடுக்கறதுல பாதி அவனுக்கும் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜமீன்தாரர் ஐயா கூட கொஞ்ச நேரம் யோசிச்சு, அதுக்கு ராமமூர்த்தி சொன்னது சரி அப்படின்னு தாம் பண்ணது கூட தப்பு அப்படின்னு உணர்ந்து சோமநாதனுக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்தாரு. அப்படியே சோமநாதனை கூப்பிட்டு மன்னிச்சிடுன்னு கூட கேட்டாரு. சோமநாதனுக்கு கொடுக்க வேண்டியது கூட கொடுத்து அன்னையில இருந்து தன்னோட தப்ப உணர்ந்து அவருக்கு இருக்கிற குறைய உணர்ந்து எல்லாரோடையும் சந்தோஷமா இருந்தாரு. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.